ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வீடியோவில் எள்ளு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன, யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, எந்த அளவுக்கு சாப்பிடணும் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உங்களுக்கு எள்ளு பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜியை தர்றதுல எள்ளு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். எள்ளில் புரதம், நல்ல கொழுப்பு, இரும்பு சத்து, மெக்னீஷியம் இது எல்லாமே இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து தான் உடம்புக்கு ரொம்ப நேரம் சக்தியை கொடுக்குது, உடனடி ஆற்றலை கொடுக்குது. நீங்கள் டெய்லி ஒரே ஒரு டீஸ்பூன் எள்ளு சாப்பிட்டு வந்தீங்கன்னா போதும், அந்த நாள் முழுக்க சோர்வு இருக்காது, சுறுசுறுப்பாக எனர்ஜெட்டிக்காக உங்களோட வேலைகளை செய்து முடிக்கலாம். உங்கள் உடம்புக்கு தேவையான ஸ்டெமினாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் எள்ளு அப்படிங்கிறது உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். எள்ளு சாப்பிட பிடிக்கல அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு எள்ளு மிட்டாய் சாப்பிட்றப்பையும் உங்கள் உடம்புக்கு தேவையான எனர்ஜி அது அப்படியே கொடுத்துரும். என்றும் இளமையோடு இருக்கிறதுல எள்ளு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? இப்பெல்லாம் 30 வயசை கடந்துட்டாலே முகத்தில் சுருக்கங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருது. கரும்புள்ளிகள், கருவளையங்கள்லாம் வந்து ரொம்ப வயசானவங்க மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருது. இதனால நிறைய பெண்கள் மன உளைச்சலுக்கு கூட ஆளாகிறாங்க. அப்படிப்பட்டவங்கலாம் எள்ளு எடுத்துக்கிறப்ப அது முதுமையை தள்ளி போடக்கூடிய வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 30 வயசை கடந்துருச்சுன்னா கொலாஜன் உற்பத்தி அப்படிங்கிறது ரொம்பவே குறைய ஆரம்பிச்சிடும். கொலாஜன் உற்பத்தி குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னா முதுமை சீக்கிரமாகவே வர ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட கொலாஜன் உற்பத்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எள்ளு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எள்ளில் விட்டமின் இ, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள்லாம் அதிகமாக இருக்குது. இது முகப்பருக்கள் வர்றதை தடுக்கிறதுக்கு கூட உதவியாக இருக்கும். உங்களோட வயசு இத்தனை தான் அப்படின்னு நீங்களே சொன்னால் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு உங்களை இளமையாக வச்சுருக்கிறதுக்கு எள்ளு சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்பவே பலனுள்ளதாக இருக்கும். எலும்புகளை வலுவாக்குறதுல எள்ளு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? எலும்புகளை இரும்பு போல பலப்படுத்துறதுக்கு எள்ளு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா எலும்புக்கு முக்கியமான சத்து என்னங்க? கால்சியம் சத்து தானே. அப்படிப்பட்ட கால்சியம் சத்து அதிக அளவில் எள்ளில் இருக்குது. 100 கிராம் எள்ளில் பாலை விட பல மடங்கு கால்சியம் நிறைஞ்சிருக்கு. நீங்கள் எல்லாரும் என்ன நினைப்பீங்க? கால்சியம் அப்படின்னா அதோட ஆதாரமே பால் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் பால் சிலருக்கெல்லாம் பிடிக்காது. அப்படிப்பட்டவங்கலாம் கால்சியத்தை எதன் மூலியமாக எடுத்துக்கலாம்னா இந்த எள்ளு மூலியமாக உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். இன்னும் சிலருக்கு பால் கிடைச்சா ஒவ்வாமை வந்துடும், அப்படி இல்லைன்னா செரிமான பிரச்சனைகளை கூட ஏற்படுத்திடும். அப்படிப்பட்டவங்களும் இந்த கால்சியம் உங்களோட உடலுக்கு கிடைக்கிறதுக்கு எள்ளை தாராளமாக எடுத்துக்கலாம். வயசானவங்களுக்கெல்லாம் எலும்பு பலவீனம் ஆகிறதுனால தான் கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, முழங்கால் வலி இது மாதிரியான பிரச்சனைகளும், ஆஸ்டியோபொராசிஸ் மாதிரியான பிரச்சனைகளும் வருது. இதெல்லாம் வராமல் தடுக்கணும்னா உங்களோட எலும்புகளை வலுவாக்கணும். அதுக்கு எள்ளு உதவியாக இருக்கும். குறிப்பாக 50 வயதை கடந்த பெண்களுக்கு மெனோபாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை இருக்கும். அதாவது பீரியட்ஸ் நின்று போகிற காலத்தில் பிளட் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கும் எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்களும் எள்ளு எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு தேவையான கால்சியம் சத்து கிடைக்கும். நல்ல செரிமானத்துக்கு எள்ளு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? திருவிழாக்கள், ஃபங்க்ஷனு இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை இது மாதிரி டைமில் நம்ம நான்வெஜ் எடுக்கிறப்ப அதை சாப்பிட்ட உடனேயே செரிக்காத மாதிரி வயிறு கனத்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். அப்படிப்பட்டவங்களாம் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து எள்ளு மிட்டாயை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செரிமானம் ஈஸியாக ஆரம்பிக்கும். வயிறு உப்புசம், வாயு தொல்லை, அஜீரணம், மலச்சிக்கல் இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கும் நீங்கள் எள்ளு மிட்டாய் எடுத்துக்கலாம். குடல் இயக்கத்தை சீராக வச்சுருக்கிறதுக்கும் எள்ளுங்கிறது உதவியாக இருக்கும். நீங்கள் தேவையற்ற ஜங்க் ஃபுட்ஸு இதெல்லாம் சாப்பிட்றதுனால நச்சுக்கள் எங்கே போய் படியும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கல்லீரலில் படியும், இல்லைனா குடலில் படியும். அப்படி குடலில் படிஞ்சிருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள், கெட்ட கொழுப்புகள், நச்சுக்கள் இதில் வெளியேற்றுற தன்மை கூட இந்த எள்ளுக்கு இருக்குங்க. அதுவும் கருப்பு எள்ளு சாப்பிட்றப்ப பலன் இன்னும் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். ரத்த சோகையை ஓட ஓட விரட்டுறதுல எள்ளு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அனீமியா தான். இதனால சோர்வு, நடுக்கம் இது மாதிரியான பிரச்சனைகளும் கூடவே வந்துடும். அப்படிப்பட்ட ரத்த சோகையை ஓட ஓட விரட்டுறதுக்கும் ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் எள்ளு எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
எள்ள பொறுத்தவரைக்கும் 2 வகை இருக்கு. ஒண்ணு வெள்ளை எள்ளு, இன்னொன்னு கருப்பு எள்ளு. கருப்பு எள்ளு எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா, இதுல இரும்பு சத்து, காப்பர் அப்படின்னு 2 சத்துக்கள் இருக்கு. இது 2மே அனீமியாவை எதிர்த்து போராடக்கூடிய தன்மைய தன்னுள்ள வச்சிருக்கு. ஆண்கள், பெண்கள் அப்படின்னு 2 பேருமே சேர்ந்து சந்திக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, முடி உதிர்தல் பிரச்சனை தாங்க. முடி உதிர்தல் பிரச்சனைய தடுக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, டெய்லி ஒரே ஒரு எள்ளு மிட்டாய் எடுத்துக்கலாம். சுகர் பேஷண்ட் மட்டும் எள்ளு மிட்டாய் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர்ட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. மத்தவங்கலாம் எள்ளு மிட்டாய் எடுத்துக்கிறப்ப உங்களோட முடி இருக்கும்ல, அது வேர்கள்ல இருந்து அடி நுனி பகுதி வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஸ்ப்ளிட்டன்ஸ குறைக்கும். அதாவது முடியோட அடிப்பகுதிகள்ல வெடிப்பு மாரி இருக்கும்ல, அத சரி செய்யும். பெயின், பொடுகு பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கும் எள்ளு உதவியா இருக்கும். இத சாப்பிட்ட ஒரு நாள்ல பலன் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. அட்லீஸ்ட் 1 மாசமாவது எடுக்கிறப்ப தான் உங்களுக்கு பலன் தெரிய ஆரம்பிக்கும். இரும்பு சத்து குறைபாடு காரணமா சிலருக்கெல்லாம் இளநரை வரதுக்கு ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட இரும்பு சத்து இந்த எள்ளுல அதிகமா இருக்கிறதுனால, இளநரை வராம தடுக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவியா இருக்கும். இதயத்த பாதுகாப்பா வச்சிருக்கிறதுல எள்ளு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? எள்ளு எடுத்துக்கிறப்ப அது கெட்ட கொழுப்புக்கள கரைக்கிறதுக்கும், ரத்த நாளங்கள ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுக்கும் உதவியா இருக்கும். அந்த காலத்துலலாம் வயசானவங்களுக்கு தான் இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இப்பல்லாம் தேவையற்ற ஜங்க் ஃபுட் சாப்பிடுறதுனால சின்ன வயசுலயே இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராம தடுக்கிறதுக்கு எள்ளுங்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதயத்த ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு முக்கியமான சத்துனா என்னங்க? பொட்டாசியம் சத்து தானே. அப்படிப்பட்ட சத்து எள்ளுல இருக்கு. நீங்க எள்ள எடுத்துக்கிறப்ப அது உங்களோட இதயத்த ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுக்கும் பலமாக்குறதுக்கும் உதவியா இருக்கும். ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுக்கும் எள்ளு ரொம்பவே உதவியா இருக்குங்க. ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எள்ளு எடுத்துக்கிறதோடையே சால்ட்டோட அளவையும் கம்மி பண்ணிட்டீங்கன்னா ரத்த அழுத்தத்தை ஈஸியா கட்டுக்குள் வைக்க முடியும். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு எள்ளு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருந்துச்சுன்னா, வேற சாக்லேட்ஸு இதெல்லாம் எடுத்துக்கிறப்ப, உங்களோட உடல் எடை இன்னும் தான் அதிகரிக்கும். அப்படிப்பட்ட டைம்ல நீங்க ஒரே ஒரு எள்ளு முட்டாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். ஒரு நாளைக்கு ஒரு எள்ளு மிட்டாய் தாங்க எடுக்கணும். அதிகமா எடுத்தீங்கன்னா, உடல் எடை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரே ஒரு எள்ளு மிட்டாய் எடுத்துக்கிறப்ப, ஸ்வீட் கிரேவிங்ஸையும் அது சரி செஞ்சுரும். அதே டைம்ல சத்துக்களும் நமக்கு கிடைக்கும். தேவையற்ற ஸ்நாக்ஸ சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் குறைச்சிரும். ரொம்ப நேரம் பசி எடுக்காமயும் இருக்கும். அதனால ஈஸியா வெயிட் லாஸ் பண்ணிரலாம். மூளையோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு கூட எள்ளுங்கிறது உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்குங்க. ஸ்கூல் போற குழந்தைகளுக்கு தேவையற்ற ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலா எள்ளு மிட்டாயை நீங்க ஸ்நாக்ஸா கொடுக்குறப்ப அவங்களோட மெமரி பவர் அது ஷார்ப் பண்ணும். வயசானவங்களும் ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க ஒரே ஒரு எள்ளு மிட்டாய் அவங்களுக்கு கொடுக்குறப்ப அவங்களோட நினைவாற்றலை அதை அதிகரிக்க செய்யும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வயசை அதிகரிக்க அதிகரிக்க அவங்களோட நினைவாற்றல் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும். அவங்களோட பேரே அவங்களுக்கு மறந்தக்கூடிய அளவுக்கு நினைவாற்றல் கம்மியாகும். அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க இந்த எள்ளு மிட்டாயை கொடுக்குறப்ப அவங்களோட நினைவாற்றல் இன்னும் குறையிறத தடுக்கிறதுக்கு அது உதவியா இருக்குங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல எள்ளு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? பருவ காலத்தில் வரக்கூடிய சளி, காய்ச்சல், இருமல் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாரையும் அட்டாக் பண்ணுறதில்ல. கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சிலரை தான் அட்டாக் பண்ணும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட நோய் எதிர்ப்பு மண்டலம் அப்படிங்கிறது ரொம்ப வீக்காக இருக்குது அப்படிங்கிறதுனால தான். அப்படிப்பட்ட நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்குறதுக்கு எள்ளு மிட்டாய் எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே பலனுள்ளதாக இருக்கும். நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்கிட்டாலே போதும், நோய்கள் நம்மளை தாக்காது. அதனால நிம்மதியான ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழலாம். இவ்வளவு நன்மைகளை அள்ளி கொடுத்தாலும் எல்லாம் சரியான முறையில் சாப்பிட்டாதான் நம்மளுக்கு பலன் கிடைக்கும். அதோட முழு ஊட்டச்சத்துக்களும் நம்மளால உடலால் உறிஞ்ச முடியும். அது என்ன அப்படின்னு பார்த்துடலாமா? ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளை நீங்கள் சாதாரண வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து பொடி செஞ்சு வச்சுட்டு 1 மாதத்துக்கு தேவையான அளவு செஞ்சு வச்சுட்டு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு அடைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தேவைப்படுறப்ப சாதத்துலேயோ பால்லையோ போட்டு நீங்கள் சாப்பிடலாம். எள்ளில் இரும்பு சத்து இருக்கிறதுனால இது உங்களுக்கு ரெட்டிப்பு பலனை தரும். அப்படி இல்லை உங்களுக்கு வெறுமனே சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா எள்ளை நீங்கள் வெறுமனே மென்று சாப்பிடலாம். அப்படியும் பிடிக்காதவங்க முதல் நாள் இரவே எள்ளை தண்ணியில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அதை மெதுவாக மென்று சாப்பிடலாம். நம்ம இட்லி தோசைக்கு அரைப்போம்ல அந்த சட்னியில் கூட எள்ளை சேர்த்துக்கலாம். குழந்தைகளுக்கெல்லாம் எள்ளு மிட்டாய் மாதிரி கூட நீங்கள் கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு எவ்வளவு எள்ளு எடுக்கணும்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தாங்க எடுக்கணும். அதுக்கு மேலே எடுக்க வேணாம். அதுவே போதுமானதாக இருக்கும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழி எள்ளுக்கும் பொருந்தும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.
இன்னையிலிருந்தே எள்ள உங்களோட உணவுல சேர்த்து பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோல எள்ளு சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். எள்ளு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும், ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நெறைய பேரு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது, இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்கள மோட்டிவேட் செய்ற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம, பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணி, ஆல்ங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்க செல்ஃபோன வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவுல சந்திக்கலாம். தேங்க் யூ. பை.